ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ப்ரோ. நம்ம லாஸ்ட் எபிசோட் ஏஐ கூட ஒரு உரையாடல். அந்த எபிசோடில் வந்து நம்ம எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு என்ன, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஒரு குயிக் ரீக்காக போயிட்டு வந்துடலாம். ஒரு ஏஐ மாடல் அது பல வெப்சைட்ஸ், புக்ஸ், வீடியோஸ், சோஷியல் மீடியா ஃபீட்ஸ், ரிசர்ச் ஸ்டடீஸ், ஒயிட் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் படித்து ஒரு ட்ரெயின்டு நாலேஜோடு இருக்கிற ஒரு ஏஐ மாடல். அந்த ஏஐ மாடலுக்கு ஒரு எக்ஸாக்ட் ஃபேக்சுவல் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று ஸ்டோர் ஆகிருக்காது. ஆனால் அதுக்கு நாலேஜ் இருக்கும். நம்ம வந்து பல புக்ஸ் படிக்கிறோம், நமக்கு வந்து அந்த புக்ஸை திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த படித்ததை வந்து நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? ஏஐ மாடல் இஸ் நோ டிஃப்ரெண்ட். அதோட லேர்னிங்ஸ் வந்து அது ஒரு பேட்டர்னாவோ இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவோ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுதான் ஒரு ஹை லெவலில். ஓகே, ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன? அந்த ஏஐ மாடல் அந்த நாலேஜ் வச்சுட்டு இட் கேன் பில்ட் வெர்சடைல் கான்டென்ட். ஓகே, பல விதமான கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு கமலஹாசன் மாதிரின்னு சொன்னோம். அது கமலஹாசனாக இருக்கலாம், டி ராஜேந்திரா இருக்கலாம், பாக்யராஜா இருக்கலாம். நம்ம கமல்ஹாசனே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம போன எபிசோடில் பண்ண மாதிரி ஒரு ஜோக் சொல்லுன்னா ஜோக் சொல்லும், ஒரு கதை சொல்லுன்னா கதை சொல்லும், ஒரு கவிதை சொல்லுன்னா கவிதை சொல்லும், படம் வரையினா படம் வரையும். யூ கேன் கிரியேட் இமேஜ், ரைட்? நம்ம வந்து ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து இது ஒரு ஸ்டோரியாக டெவலப் பண்ணும். ஒரு பெரிய ஸ்டோரியை கொடுத்து எனக்கு சமரைஸ் பண்ணி சொல்லணும்னா சமரைஸ் பண்ணி சொல்லும். ஒரு பெரிய கான்ட்ராக்டையோ ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலையோ கொடுத்து அதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் கேட்டால் அது ஆன்சர் பண்ணும். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அசராமல் ஆன்சர் பண்ணது பற்றியா அப்படின்னு நம்ம சொல்கிறனால தான் நம்ம அதை வந்து கமல்ஹாசன் கூட கம்பேர் பண்ணோம். அது சரி, இந்த எல்எல்எம்க்கு எல்லாமே தெரியுமா? நம்ம விரும்மாண்டி கமல் சொல்கிற மாதிரி எனக்கு அரிக்குது, எங்கே அரிக்குது சொல்லு அப்படின்னா அந்தளவுக்குலாம் கேட்க தேவையில்லை. எல்எல்எம்ஸால் எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த எல்எல்எம்ஸ் எல்லாமே ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ், பப்ளிக்காக கிடைச்ச டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண மாடல்ஸ். அதோட நாலேஜ் வந்து பப்ளிக் அறிவு வச்சு மட்டும்தான். இப்போ குயிக்காக இந்த எல்எல்எம்மால் என்னெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம ரேக் பேட்டர்ன் பற்றி ஈஸியாக பேசலாம். ஓகே, என்னெல்லாம் இந்த எல்எல்எம்மால் ஆன்சர் பண்ண முடியாது? ப்ரொப்ரைட்ரி கார்பரேட் டேட்டா. இந்த டேட்டா வந்து அந்த கம்பெனி குறித்தானது, அது எல்எல்எம்க்கு தெரிய சான்ஸ் இல்லை, ஏன்னா பப்ளிக்கில் அவைலபிளாக கிடையாது. எனி கார்பரேட் டேட்டா தட் இஸ் ப்ரொப்ரைட்ரி டு அ கம்பெனி எல்எல்எம்க்கு தெரிய சான்ஸ் இல்லை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ நான் இருக்கிற ஊர் அட்லாண்டா, இங்கே வந்து கொக்கோகோலா ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த கொக்கோகோலா ஃபேக்ட்ரிக்குள்ளே போனீங்கனாலே வந்து ஒரு வால்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ரெசிபி ஆஃப் கொக்கோகோலா ட்ரிங்க் வந்து அந்த வால்ட்டுக்குள்ளே, அவ்வளோ சீக்ரெட் சேஃப் வால்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்ரெட் யாருக்குமே தெரியாதுங்கிறனால எல்எல்எம்க்கு கண்டிப்பாக தெரியாது. செகண்ட், கிளாசிஃபைட் டேட்டா, அதாவது இந்த கவர்மெண்ட் டேட்டா, மிலிட்ரி இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து நாசா வந்து பல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. நாசா வந்து ஏலியன்ஸ் பற்றி பண்ண ரிசர்ச் எல்லாம் வந்து அவங்க வெளியில் விடவே இல்லை. அந்த டேட்டா வந்து யாருக்குமே தெரியாது, எல்எல்எம்க்கு ஆப்வியஸ்லி தெரியாது. அதே மாதிரி எந்தெந்த ரிசர்ச், எந்தெந்த டேட்டாலாம் வந்து பேட்டன்டடோ, ப்ரொடெக்டடோ, கிளாசிஃபைடோ, அந்த டேட்டா வந்து எல்எல்எம்க்கு தெரியாது. எப்படி பேட்டன்டட் டேட்டா இருக்காதோ அதே மாதிரி காப்பிரைட்டட் டேட்டா இருக்காது. ப்ரைவேட் யூசர் டேட்டா, ஓகே, இப்போ என்னை பற்றி எல்எல்எம்க்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது வச்சு மட்டும்தான். மற்றபடி எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்னோட ஷர்ட் சைஸ் என்ன, இதெல்லாம் என்னோட ப்ரைவேட் டேட்டா எல்எல்எம்க்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் அப் ஆகுமா டவுன் ஆகுமா, பிட்காயின் நெக்ஸ்ட் மந்த் என்னவாக இருக்க போகுது, நெக்ஸ்ட் இயர் என்னவாக இருக்க போகுது, தோனி எப்போ தான் ரிட்டையர் ஆக போகிறாரு, இது வந்து யாருக்குமே தெரியாது, எல்எல்எம்க்கு கண்டிப்பாக தெரியாது. சென்சிட்டிவ் லீகல் அட்வைஸ், மெடிக்கல் அட்வைஸ், இதெல்லாம் வந்து எல்எல்எம்ஸ் கொடுக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து எல்எல்எம்ஸோட லிமிடேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்எல்எம் லிமிடேஷன்ஸில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எல்எல்எம்க்கு ஒரு பொது புத்தி உண்டு. ஆனால் ஒரு ப்ரொப்ரைட்டரி டேட்டாவோ ப்ரைவேட் டேட்டா பற்றி எந்த நாலேஜும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே தான் வந்து த ரோல் ஆஃப் எஸ்எல்எம் அண்ட் ரேக் ரெண்டுமே வருது. எஸ்எல்எம்னு என்ன? ஸ்மால் லாங்குவேஜ் மாடல். ரேக்னு ரெட்ரிவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். இதை ரெண்டு பற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா இந்த ரெண்டையும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் டெக்னாலஜி, ஏஐ அதெல்லாம் பற்றி பேசுகிறனால என்னோட கம்பெனி பாலிசி படி நான் இதை டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஐ ஹேவ் டு டிஸ்க்ளைம் இட். ஐ ஒர்க் ஃபார் மைக்ரோசாஃப்ட். நான் மைக்ரோசாஃப்ட்டில் கன்சல்டிங் ப்ராக்டிஸ் லீடராக இருக்கேன். என்னோட லிங்க் கீழே கொடுக்குறேன், கனெக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எதுவுமே மைக்ரோசாஃப்டோட ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது எல்லாமே பப்ளிக் டேட்டா தான், பப்ளிக் நாலேஜ் தான். அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு லாஸ்ட் வீக் 50 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. 50 இயர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த 3 எக்ஸாம்பிளுக்கு போவோம். மைக்ரோசாஃப்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ஹார்ட்வேர் கம்பெனியும் கூட. இந்த சர்ஃபேஸ் லேப்டாப், இந்த எக்ஸ்பாக்ஸ், இந்த மாதிரி ஹார்ட்வேருக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட், கஸ்டமர் சர்வீஸ் சேட்பாட் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க வெப்சைட்ஸ்லையும் ஆப்லேயும் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கன்சியூமர்ஸ் அந்த சேட்பாட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி
ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ், மாடல்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ் இதை பற்றிலாம் பேசலாம். இல்லாட்டி வாரண்டி ரிக்வெஸ்ட், ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோன்னா வாரண்டி ரிக்வெஸ்ட், வாரண்டி கிளைம் இதெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம்னா இந்த சேட்பாட்டுக்கு ஒரு எல்எல்எம் மாதிரியான பெரிய அறிவு தேவைப்படலை. ஒரு சின்ன நாலேஜ் செட் இருந்தால் போதும். அதாவது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ், லேப்டாப்ஸ், எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரி ஹார்ட்வேர் பற்றியான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த சேட்பாட்டுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நாலேஜ் மட்டும் வச்சு ஒரு ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் ட்ரெயின் பண்ணி டிப்ளாய் பண்ணிடலாம். இந்த சேட்பாட் வந்து ஒரு லைட் வெயிட் சேட்பாட், ஒரு பர்பஸ்ஃபுல் சேட்பாட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் ஒரு ஏஐ மாடல் கூட பேசணும்ல, அந்த ஏஐ மாடல் வந்து மைக்ரோசாஃப்டோட கோபைலட், விண்டோஸ் கோபைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லேப்டாப்பில் ஆக்சஸ் பண்ணலாம், நம்மளோட ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணலாம், நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் ஆப்பாக டவுன்லோட் பண்ணலாம், இல்லை வந்து வெப்சைட்டாகவும் பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். இது வந்து விண்டோஸ் கோபைலட் ஃபார் எவ்ரி ஒன். இதுக்கு மேலே மைக்ரோசாஃப்ட் என்டர்பிரைஸ் கோபைலட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து M365 கோபைலட், மைக்ரோசாஃப்ட் 365 கோபைலட். இந்த M365 கோபைலட்டை உங்கள் கம்பெனியில் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்கள் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதாவது உங்கள் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ், பாலிசிஸ், கோட் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் சார்ட், யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறா, யாரோட மேனேஜர் யார், இது எல்லாமே இதுக்கு தெரியும். இந்த ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜென்ரல் கோபைலட், அதாவது விண்டோஸ் கோபைலட்டுக்கு கண்டிப்பாக தெரிய சான்ஸ் இல்லை. இது வந்து ப்ரொப்ரைட்டரி டேட்டா ஒன்லி ஃபார் தட் கம்பெனி. இங்கே தான் அந்த ரேக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வருது. இந்த M365 என்டர்பிரைஸ் கோபைலட் கிட்ட நம்ம ரெகுலராக விண்டோஸ் கோபைலட் கிட்ட கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் கேட்கலாம், இதை ஆன்சர் பண்ணும். இந்த கோபைலட் கிட்ட இப்போ என்னோட கம்பெனி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கள் கம்பெனியோட ஹாலிடே கேலண்டர் எங்கே இருக்குது, ட்ராவல் பாலிசி என்ன, ட்ரெஸ் கோட் என்ன, எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸஸ் இருக்குது, நியூயார்க் ஆஃபீஸோட அட்ரஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஒரு டிசிஷன் ட்ரீ வரும். அதாவது இந்த கொஸ்டின் வந்து ரெகுலர் எல்எல்எம் வச்சே ஆன்சர் பண்ண முடியுமா, இல்லை இந்த ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுமா அப்படின்னு. ஸோ எல்எல்எம்மோட நாலேஜ் என்ன, இட் இஸ் அ ப்ரீ ட்ரெயின்ட் மாடல். அது வந்து முன்னாடியே கற்றுக்கிட்டு படித்த நாலேஜ் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். உங்களோட ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் த லேட்டஸ்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். கம்பெனியோட ஹாலிடே கேலண்டர் மாறலாம், உங்களோட லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் மாறலாம், உங்கள் ட்ராவல் பாலிசி போன மாதம் ஒன்று இருக்கலாம், இந்த மாதம் ஒன்று இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து இந்த டிசிஷன் ட்ரீக்கு போகும். எல்எல்எம் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா, இல்லை உங்கள் ப்ரொப்ரைட்டரி டேட்டா வேணுமா, இல்லை சில சமயம் 2 வேணுமா அப்படின்னு. இப்போது உங்களோட என்டர்பிரைஸ் M365 கோபைலட் கிட்ட கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆஃபீஸில் லீவ் உண்டா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் என்னென்னைக்கு லீவ் இருக்குங்கிறது உங்களோட ப்ரொப்ரைட்டரி டேட்டா. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் என்ன, நேஷனல் ஹாலிடேஸ் என்னங்கிறது எல்எல்எம் டேட்டா. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேட்டட் பேட்டர்ன். கவர்மெண்ட்டோட ஹாலிடேஸ் என்ன அப்படிங்கிறது எல்எல்எம் கொடுத்துரும். இந்த ரெஸ்பான்ஸை வந்து உங்கள் கம்பெனி ஹாலிடே லிஸ்ட் கூட கம்பேர் பண்ணி மர்ஜ் பண்ணி ஓவர்லே பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கோபைலட் கம்பைல் பண்ணி கொடுக்குது இல்லை, இதுதான் ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். இதுக்கு உங்கள் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டரி டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் கூட ஆக்மெண்ட் பண்ணி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்பைல்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லை, இதுதான் வந்து ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். சரி, இதுலேயே இன்னொரு நியூவான்ஸ் ஒன்று இருக்குது, குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். இதே M365 கோபைலட்டில் இப்போ நம்ம ப்ரொப்ரைட்டரி டேட்டா பார்த்தோம்ல, இதே மாதிரி உங்கள் M365 கோபைலட்டை நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இந்த M365 கோபைலட்டுக்கு உங்கள் பர்சனல் டேட்டாவும் தெரியும். பர்சனல் டேட்டானா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்கள் ஷர்ட் சைஸ் என்ன, அதை சொல்லலை. உங்களோட ஆஃபீஸோட பர்சனல் டேட்டா, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஆஃபீஸ் கேலண்டர், உங்கள் இமெயில்ஸ், உங்களுக்கு வந்த டீம்ஸ் மெசேஜஸ், உங்களோட மீட்டிங் நோட்ஸ், அதாவது எந்தெந்த மீட்டிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ, எந்தெந்த மீட்டிங்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ, எதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்வைட்ஸ் இருந்ததோ, எந்தெந்த மீட்டிங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மீட்டிங்கை டிரான்ஸ்கிரைபோ ரெக்கார்டோ பண்ணியிருந்தாங்கன்னா அதோட நோட்ஸுக்கு இதுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த M365 கோபைலட் இந்த ப்ரைவேட் டேட்டா வச்சு என்னென்ன பண்ண முடியும்னா இட் கேன் டூ ஒண்டர்ஸ். இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வந்து ஒரு கஸ்டமர் கூட பேசி ஆகணும், எனக்கு லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் கேட்டால் குயிக்காக எனக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியுது, இதோட வாரண்டி பீரியட் எவ்வளோ, இல்லை எனக்கு அந்த கான்ட்ராக்டை ஃபெச் பண்ணி கொடு அப்படின்னா உடனே எடுத்து கொடுக்கும். a task that will typically take me few minutes to an hour. நான் போய் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்து லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எடுத்து என்னோட மீட்டிங் ரெடியாக டைம் வந்து இந்த ஏஐ வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிடும். அதே மாதிரி நான் ஒரு லீகல் கான்ட்ராக்ட் எடுத்து நான் வாரண்டி கிளாஸ் இல்லைன்னு பார்க்குறத விட எனக்கு இந்த ஏஐ வந்து இதுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால குயிக்காக இந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி
இட் கேன் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் த இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவல் டைம். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு பர்சனல் டேட்டா மட்டும் வச்சு தான் இதை ஆப்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் நானும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 பேரும் நம்மளோட என்டர்பிரைஸ் M365 கோபைலட் கிட்ட லாஸ்ட் வீக் என் மேனேஜர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேறு ரெஸ்பான்ஸ் வரும், எனக்கு வேறு ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா உங்கள் மேனேஜர் வேறையாக இருக்கலாம், என் மேனேஜர் வேறையாக இருக்கலாம். 2 பேரும் ஒரே மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணாலும் அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு சொன்னது வேறையாக இருக்கலாம், எனக்கு சொன்ன வேறையாக இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி இட் கேன் ரெட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவர் இமெயில்ஸ், ஃப்ரம் அவர் சேட்ஸ், ஃப்ரம் அவர் மீட்டிங் நோட்ஸ், ஃப்ரம் அவர் அவுட்லுக். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அது வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். அண்ட் யூ கெஸ்ட் இட் ரைட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேட்டட் பேட்டர்ன் தான். ஸோ இந்த ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷனோட பவர் என்னென்னா, உங்களோட பப்ளிக் டேட்டாவையும் உங்களோட ப்ரொப்ரைட்டரி ப்ரைவேட் டேட்டாவையும் சேர்த்து ஓவர்லே பண்ணி இட் இஸ் ஜெனரேட்டிங் அ மோர் கான்டெக்ஸ்ட் அவேர் ரெஸ்பான்ஸ் ஃபார் யூ. தட் இஸ் த சூப்பர் பவர் ஆஃப் ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் பேட்டர்ன். ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களோட பொது புத்தி, அதாவது பப்ளிக் டேட்டாவையும் உங்களோட ப்ரொப்ரைட்டரி டேட்டாவையும் சேர்ந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அதுதான் ரேக் பேட்டர்னோட பவர். சரி, இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த 2 எக்ஸாம்பிளை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட், எனக்கு எல்லாம் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மாடல் வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன ஏஐ மாடல், ஒரு சின்ன டேட்டா செட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் போதும். அடுத்த யூஸ் கேஸ், எனக்கு பப்ளிக் டேட்டா மட்டும் போதாது, எனக்கு ப்ரொப்ரைட்டரி டேட்டா வேணும் ஆர் ப்ரைவேட் டேட்டாவும் தெரியணும் அப்படின்னா அப்போ தான் வந்து RAG, ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன், RAG என்ஹான்ஸ்ட் LLM உங்களுக்கு தேவைப்படுது, விச் மேக்ஸ் இட் ஈவன் மோர் பவர்ஃபுல். சரி, 3 எக்ஸாம்பிள் சொன்னீங்க, 2 எக்ஸாம்பிள் தானே சொல்லியிருக்கேன்னா, 3வது எக்ஸாம்பிள் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இதை வந்து ஸ்பெஷலைஸ்ட் கோபைலட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிப்லி இருக்குது. ஓகே, ஸோ கிப்லி என்ன பண்ணுது, நீங்கள் கொடுக்குற இமேஜை அது ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட்டாக, ஒரு ஜாப்பனீஸ் கார்ட்டூனாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி நிறையா பர்பஸ்ஃபுல் ஏஐ மாடல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வேலையை கரெக்டாக பண்ணோம், ஆனால் அந்த ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணோம். அதுக்கு ஃபண்டமெண்டலாக அந்த LLMமும் தேவைப்படுது. இப்போ நம்ம கோபைலட் எடுத்துக்கலாம். கோபைலட் ஃபார் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அந்த ஆப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கோபைலட் வச்சு என்ஹான்ஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வேர்டில் போய் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் கோபைலட் டு கிவ் யூ அ ஹெட் ஸ்டார்ட். நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கோபைலட்டே வந்து முதல்ல பண்ண சொல்லிட்டு யுவர் ஜாப் பிகம்ஸ் அ ரிவ்யூவர். எக்ஸலும் அதே மாதிரி தான். எக்ஸலில் நீங்கள் ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்கள் ஒரு சார்ட் பண்ணணும்னா நீங்கள் டேட்டா கோபைலட்டு கொடுத்து அதை பண்ண சொல்லிடலாம், நீங்கள் ரிவ்யூ மட்டும் பண்ணால் போதும். அதே வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் பவர் பாயிண்ட் கோபைலட்டை கொடுத்து இதை எனக்கு பிபிடியாக மாற்றி கொடு அப்படின்னா மாற்றி கொடுக்கும். எனக்கு அவுட்லுக்கில் பல இமெயில்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் மந்த் எனக்கு இந்த கஸ்டமர்லேருந்து வந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி கொடு, லாஸ்ட் வீக் என் மேனேஜர் எனக்கு சொன்னது என்ன, நான் வந்து சுந்தர்கிட்ட பேசினது என்ன, ஷங்கர் என்கிட்ட சொன்னது என்ன, இந்த மாதிரி பல விஷயம் கேட்க முடியும். இதே மாதிரி கோபைலட் ஃபார் பவர் பிஐ, கோபைலட் ஃபார் கிட்ஹப், இந்த மாதிரி பல பர்பஸ்ஃபுல் கோபைலட்ஸ் இருக்குது, ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே LLM பேஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆப். இந்த ஆப்ஸோட மெயின் ரோல் டு மேக் அவர் லைஃப் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் மேக் இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவல் அண்ட் கான்டென்ட் ஜென்ரேஷன் சிம்பிளர். இன்னைக்கு நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். அதாவது ஏற்கனவே நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மாடல் வேண்டாம் அப்படின்னா ஒரு ஸ்மால் லாங்குவேஜ் மாடல். அதுக்கு மேலே எனக்கு ப்ராப்பர்ட்டி டேட்டா ஓவர்லே பண்ணணும், ப்ரைவேட் டேட்டா ஓவர்லே பண்ணணும்னா ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். இது 3க்குமே காமனாக இருக்கிறது, RAG-ஆ இருக்கட்டும், LLM-ஆ இருக்கட்டும், SLM-ஆ இருக்கட்டும், இது 3க்குமே காமனாக இருக்கிறது என்ன, இந்த நாலேஜ் பேஸ் வச்சு இதால் கிரியேட் பண்ண முடிஞ்ச கான்டென்ட், அதாவது த ஜெனரேட்டிவ் ஏஐ கேப்பபிலிட்டிஸ். ஸோ அந்த ஜெனரேட்டிவ் ஏஐயில் மல்டி மொடாலிட்டி அப்படின்னா என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, பாய்.